Hi friends, welcome to Salem Batma சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் சொல்லலாம். பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை வச்சு ஒரு வடை பாருங்க. மேல செம கிறிஸ்பு, உள்ள நல்ல சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொண்டைக்கடலை பாருங்க, நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 சின்னதாக காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, இதை நான் ரஃபா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் பாதி மட்டும் போட்டுருக்கிறேன், அப்போதான் கொஞ்சம் குறப்பாக அரைக்க முடியும். அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்க, மாவு நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சமாக நான் பெருங்காய பொடி சேர்த்துறேன். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது தோலோடு இருக்கும்போது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வாய்வு மாதிரி பிடிச்சிட்டு இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் வரும். இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லியில் வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு பிணைஞ்சிக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஹெல்திங்க இந்த வடை. சுண்டல் ஒரு சில குழந்தைங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க. இப்போ மாவு நான் பிசைஞ்சிட்டேன். நமக்கு தேவையான சைஸ்க்கு பால் மாதிரி செஞ்சுட்டு வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப சன்னமாக தட்டினோம்னா கிறிஸ்பாக கிடைக்கும். ஓரளவுக்கு நம்ம மீடியமாக தட்டிக்கிட்டோம்னா கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் மீடியமாக காஞ்சிருக்கும். ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்தால் மேலே சீக்கிரம் செவந்து போயிடும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு நம்ம நல்லா திருப்பி போட்டு செவக்க விடலாம். பாருங்க, வடை நல்லா செவந்து நமக்கு வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம கொண்டைக்கடலை வடை ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.